ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மனோன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் முதல் பருவம் தொகுதறி மதிப்பீடு 2024-25க்கான தமிழுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மொத்த மதிப்பெண் 60 இருக்குது. இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு 5 இருக்குது. அதே மாதிரி கோடிட்ட இடத்தை நிரப்புக. நெக்ஸ்ட்டு எவையேனும் 6 வினாக்களுக்கு ஓரிரு வழிகளில் விடையளிக்கவும். மொழியின் இரு வடிவங்கள் யாவை? தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை? காடு வரையறு முக்கியமான வினா. மான்களின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை கூறு. ஔகார குறுக்கம் எப்பொழுது முழுமையாக ஒழிக்கும்? வாழும் நெறி யாது? முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக. வழக்கு என்றால் என்ன? நெக்ஸ்ட்டு 3x3 9. எவையேனும் 3 வினாக்களுக்கு ஓரிரு தொடர்களில் விடையளிக்கும். எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. நாவல் மரம் பற்றிய நினைவுகளை கவிஞர் கூறுவன யாவை? குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் எழுதுக. தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் தொண்டுகள் செய்தது என்ன? அடிப்பெறாமல் எழுதுக. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு குகைப்பாடல், அதே மாதிரி பின்வரும் வினாக்களுக்கு விடையிலி. பொருந்தாத சொல்களை எடுத்து எழுது. தொகை சொற்களை விரித்தெழுது. முக்கணி, மா, பலா, வாழை. அதே மாதிரி நற்றிசை, இயலிசை, நாடகம். பிழையினை திருத்தி எழுதுக. கலைச்சொல் தருக. ஒற்றுமை. கோடிட்ட இடம் பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க. என் வயது நான் படிக்கும் வகுப்பு. என் வயது நான் படிக்கும் வகுப்பு. அதே மாதிரி ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையிலி. தமிழ் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்ற காரணங்கள் யாவை? சிறந்த தலைவருக்குரிய பண்புகள் என நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? ஒரு பக்க அளவில் கட்டுரை வரைய சொல்லியிருக்காங்க. நான் விரும்பும் தலைவர் என்னும் தலைப்பில் கட்டுரை. நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து நண்பனுக்கு கடிதம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் தமிழ் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.